ஸோ ஆனல் என்ன சொன்னோமா ஆக்சிடேஷன் நடக்கும் அப்படின்னு சொன்னோம். அது முதல் பார்த்தோம் நம்ம 6 ஆக்சிஜன் 3 O2 மாறிச்சுல. இது எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம், கவனிங்க. கார்பன் பிளாக் இஸ் ஆக்ட் அஸ் த ஆனோட் சார் சொன்னேன். இந்த பாத்தீங்கன்னா இதுதான் வந்து ஆனோட் ஆக்ட் ஆக போகுது. அப்ப ஆக்சிஜன் போய் முதல்ல என்ன ஆகும் அப்படின்னா இது கார்பன் மோனாக்சைடா மாறும். அப்புறம் 2 எலக்ட்ரான் லாஸ் பண்ணும். அகைன் அதே மாதிரி இந்த கார்பன் என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 ஆக்சிஜன் O2 மைனஸ் உடைய ரியாக்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா கார்பன் டை ஆக்சைடா மாறலாம். சோ ரியாக்ஷன் நடக்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த O2 மைனஸ் அந்த கார்பனோட சேர்ந்து என்ன ஆகும்னா கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். இங்க சொன்னா உங்களுக்கு புரியும் வாருங்க. எங்க சொன்ன மாதிரி இந்த அலுமினா வந்து எப்படி வந்து நமக்கு அயனைசைஸ் ஆகும், Al3+ ஆகும், O2 மைனஸா மாறும். இது வந்து என்னது கேட்டயான், இது வந்து என்னது ஆனயான். ஆனன் எதை நோக்கி போகும், ஆனன் நோக்கி போகும். இந்த ஆனன் நோக்கி போய் இந்த கார்பன் ரியாக்ட் ஆகி கார்பன் டை ஆக்சைடா வெளியேறிக்கிட்டே இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த O2 மைனஸ் இருக்கு பாத்தீங்களா, இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கார்பன் பிளாக்கோட ரியாக்ட் ஆகி கார்பன் டை ஆக்சைடா போயிட்டே இருக்கும். ரியாக்ஷன் நடக்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாக்ஸ் வந்து என்ன ஆயிட்டு இருக்குன்னா கன்சியூம் ஆகிட்டே இருக்கும். சரிங்க சார், இந்த Al3+ எங்க சார் போகும்? இது கேட்டயான் எதை நோக்கி போகும், கேத்தோட நோக்கியே போகும். இந்த கேத்தோட நோக்கி போய் இது கீழே டெபாசிட் ஆயிருக்கும். இப்படிதான் பிரியும். சரிங்களா? இப்ப வாங்க ஓவரால் ரியாக்ஷன் எப்படின்னு பார்க்கலாம். இப்ப கேத்தோட ரியாக்ஷன் வந்து என்ன இருக்கீங்க, அதான் ஒன்னு எடுத்திருக்கேன் சார். இது ரிடக்ஷன் நடக்கக்கூடியது. தென் ஆனோட என்ன நடக்குது, ஆக்சிடேஷன் நடக்குது. இது ரெண்டும் எடுத்திருக்கேன். இப்ப என்ன பண்றோம், ஓவரால் ரியாக்ஷன் வேணும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸை கேன்சல் பண்ணணும். அப்ப 2 எலக்ட்ரான் ஒரே மாதிரி இருந்தா தான் கேன்சல் ஆகும். அப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல 2 ஆலையும் செகண்ட் ஈக்குவேஷன்ல 3 ஆலையும் என்ன பண்ண மல்டிபிகேஷன் பண்ண போறேன். பாருங்க, இப்ப இந்த 2 ஆல மல்டிபிள் என்ன எனக்கு 4Al3+ அப்படி வரும். 10 plus 12 எலக்ட்ரான் gives என்ன வரும் எனக்கு 4Al வரும். சரிங்களா? then செகண்ட் இது சொன்னேன், இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணனும்னா 3 ஆல மல்டிபிகேஷன் பண்ணனும். அப்ப என்ன வரும் எனக்கு 3 கார்பன் plus 6 O2 minus gives என்ன கிடைக்கும் எனக்கு 3 CO2 plus என்ன கிடைக்கும் எனக்கு 12 எலக்ட்ரான் கிடைக்குது. அப்ப என்ன நடக்கும், இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு அதை எடுத்து எழுதுங்க. அதான் என்னது ஓவரால் ரியாக்ஷன். அப்ப என்ன இருக்கு எனக்கு 4Al3+ plus 3 carbon plus 6 O2 minus gives 4Al plus 3 CO2. இதுதான் இந்த ஹெல் ஹெரால்டு ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய ஓவரால் ரியாக்ஷன்.